வெல்கம் டு ஷசாம் ஃபேமிலி vlogs. இன்னைக்கு டீ கதை எபிசோடில் எப்படி ஒரு ஸ்டே அட் ஹோம் மாம் பாஸ் லேடி ஆனாங்கன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி அவங்க ஆஃபீஸ் டூரை காட்டிடுவோம். சூப்பர். ஃபர்ஸ்ட் டைம் ஷசாம் vlogsல ஒரு ஆண்டர்ப்ரனர் அவங்களோட ஆஃபீஸ் எப்படி இருக்குன்னு நான் காட்ட போகிறேன். வாங்க. லா ஆஃபீஸ் ஆஃப் மேரி கெனடிக்கு வந்திருக்கோம். மேரி கெனடியை தவிர இன்னொரு முக்கியமான ஒருத்தங்க இருக்கிறாங்க, அவங்கள காட்டுறேன். ஹாய் ஹாய் ராதிகா. ஸோ இது வந்து ராதிகா. ஸோ மேரி அக்காவோட ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்ட் எல்லாமே ராதிகா தான். அது ஏன்னா அவங்க பார்த்தாலே தெரியும். நான் உள்ளே வரப்போ நோட் பண்ணேன், எல்லாமே பொண்ணுங்களாக இருக்காங்க. ஏன் ஃபர்ஸ்ட் வந்து கன்சிஸ்டண்ட்டாக கேர்ள்ஸ் இருக்காங்கன்னு எனக்கு தோணுது. பொண்ணுங்க வந்து வரும்போது அவங்களோட ஃபேமிலிக்காக வராங்க. லைக் எப்படின்னா இட்ஸ் அ ரெஸ்பான்சிபிலிட்டி, தே வாண்ட் டு ஏர்ன் அந்த மாதிரி. அண்ட் அவங்களோட ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட் இந்த மாதிரி வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரீசனோட வராங்க. அதனால கன்சிஸ்டண்டா இருக்காங்க. அவங்க வந்து அந்த வேலையை விட்டு போகணும்ன்ற அந்த ரிஸ்க் எல்லாம் எடுக்கிறது இல்ல. வந்து salary எங்க ஜாஸ்தியா தராங்களோ அங்க ஜம்ப் பண்ணிடுவாங்க. ஜெனரலா இப்ப நம்ம ஏதாவது ஒரு கம்பெனி போய் கேக்குறோம்னா எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, லேடிஸ் தான் சரி இல்ல, லேடிஸ் தான் கல்யாணம் ஆச்சுன்னா ஒரு பிரேக் எடுக்கிறாங்க, மெட்டர்னிட்டிக்கு பிரேக் எடுக்கிறாங்க அப்படி சொல்றாங்க. எங்களோட ஆஃபீஸ்லயுமே பசங்க இருக்காங்க. அவங்க ரொம்ப கன்சிஸ்டண்டா ரொம்ப நல்லாவே ஒர்க் பண்றாங்க. சரி, செகண்ட் கொஸ்டின், ஏன் அக்காவோட போட்டோ? சாமி போட்டோ பார்த்துருக்கோம், ஃபேமிலி போட்டோ வச்சிருப்பாங்க, அது எதுவுமே இங்க இல்ல, அக்காவோட போட்டோ மட்டும் இருக்கு. இப்போ கிளைண்ட்ஸ் வருவாங்க, ஃபேமிலி பேஸ்டா இருப்பாங்க, என்கிட்ட அப்பாயின்மெண்ட் எடுத்திருப்பாங்க. அப்போ அவங்க வந்து டிஸ்கஸ் பண்ணும்போது அவங்க கிட்ட சொல்லுவேன், இதுதான் இவங்க தான் எங்களோட அட்டார்னி அப்படின்னு சொல்லுவேன். ஸோ அது ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் நான் அவங்க கிட்ட பாக்குறேன். தேங்க்யூ. ஒரு 2 நிமிஷம் எங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ணதுக்காக தேங்க்யூ. தேங்க்யூ. H1B ஒரு சினிமா டைட்டில் மாதிரி ஆயிடுச்சு இப்போ. எல்லாருக்கும் வணக்கம். இந்த இன்டர்வியூ வந்து வெல்கம் டு ஷசாம் ஃபேமிலி vlogs. We are here with மேரி அக்கா. அக்கா, நீங்க வந்து இப்போ சென்னையில இருந்து வந்திருக்கீங்க இவ்வளவு தூரம் யூஎஸ் வரைக்கும். காலேஜ் லைஃப் அது எப்படி இருந்துச்சு? அதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லிட்டுமா, இந்த டீ ஃப்ளாஸ்கோட சுத்திட்டு இருந்தீங்க, எப்படா இந்த டீயை கொடுப்பீங்க? வந்துட்டீங்க, நீங்களும் எங்க வந்துட்டீங்க. அப்பா வந்து டீச்சர், நிறைய பேர் தெரியும். ஸோ ஒரு ஐஏஎஸ் அதுக்காக தான் வந்து ஒரு அண்டர் கிராடே அவங்க ப்ரிப்பேர் பண்ணாங்க. கம்ப்ளீட் பண்ணேன், காலேஜ் எக்ஸாம்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு வெட்டிங் இருந்தது. தென் நான் தூத்துக்குடி போயிட்டேன். நீங்க சென்னையில வந்து நீங்க எந்த ஏரியாக்கா? நான் ரெடில்ஸ், நார்த் மெட்ராஸ். நான் ஃபுல்லாவே சென்னை தான். படிச்சுட்டு உடனே கல்யாணம் ஆயிடுச்சு, நீங்க இதுக்கு போயிட்டீங்க, தூத்துக்குடி போயிட்டீங்க. அப்புறம் அந்த தூத்துக்குடி போயிட்டதுக்கு அப்புறம் நீங்க இங்க வந்த டிராவல் இருக்கும் உங்களுக்கு. இடைப்பட்ட காலத்துல என்ன ஆச்சு? அதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமாவும் அந்த லைஃபையும் நான் என்ஜாய் பண்ணி, சட்னி எல்லாம் கையில அரைச்சு பார்க்கறது, அம்மியில அரைக்கிறது. அதுக்கப்புறம் பூ கட்டுவாங்க அங்க பின்னாடி இருக்கிற அக்காங்கெல்லாம் பூ கட்டிருப்பாங்க. மத்தியானம் எப்படா அவங்கெல்லாம் பூ கட்ட ஆரம்பிப்பாங்கன்னு பார்த்துட்டு அதோட உட்காந்து இப்படி நல்லா அப்படி போட்டு கட்டி. எனக்கு இப்ப நீங்க சொல்றப்ப எனக்கு ஒரு கொஸ்டின் வருது. நீங்க இப்போ அந்த மாதிரி இப்போ படிச்சிருக்கீங்க, படிக்க வச்சாங்கன்னா லைக் ஐ வாண்டட் டு பி இண்டிபெண்டன்ட். உங்க அப்பா என்ன சொன்னார்? மேரேஜ் பண்ணதுக்கு நிறைய ரீசன்ஸ், நல்ல ஃபேமிலி, அவங்க கொஞ்சம் ரிலேட்டிவ் அதெல்லாம் இருந்தது. ஆனால் அப்பா தான் திரும்பவும் அதையும் கொண்டு வந்தது. ஒரு தடவை வீட்டுக்கு வரும்போது தான், அம்மா நீங்க என்ன இப்படியே இருந்துட போறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அப்பா அன்னைக்கு சொன்னோடனே ரொம்ப எனக்கு, நான் உடனே வந்து அப்பெல்லாம் அந்த எக்ஸாம்ஸ் எல்லாம் எடுப்பாங்களா, பேங்க் ஆஃபீஸர்ஸ் எக்ஸாம், அந்த சிவில் சர்வீஸோட எக்ஸாம், அந்த கிளாஸஸ் போய் படிச்சு அந்த எக்ஸாம் எடுக்கும் போது ஐ காட் செலக்டட். எவ்வளவு இயர்ஸா ஸ்டே அட் ஹோம் மாமா இருந்தீங்க? ஒரு 3 years சொல்லலாம். ஏன்னா சென்னைக்கு வந்ததுக்கு அப்புறம் நான் ஸ்கூல் மேனேஜ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதுலயும் ஒரு பெரிய கமிட்மெண்ட்டோட, ஐம் நாட் அ டீச்சர் அதெல்லாம் இல்லை. ஆனா கொடுத்த வேலையை போய் ஏதாவது ஒன்று எடுத்துட்டோம்னா வர்ற அன்னைக்கு காலையில என்னோட ஃபேர்வெல் ஸ்பீச்சோட தான் நான் நைட் ஃப்ளைட் எடுத்தேன். அது வரைக்கும் ஸ்கூல்ல இருந்து அதை முடிச்சு கொடுத்துட்டு தான் வந்தேன் நான். நீங்க வந்து இங்க வரப்ப என்ன விசால வந்தீங்க? நான் H4ல வந்தேன். உங்களோட ஸ்டார்டிங் எப்படி இருந்துச்சு? இங்க வந்துட்டு நீங்க எப்படி அதை ஸ்டார்ட் பண்ணீங்க? இப்போ லா ஆஃபீஸ் இவ்வளோ பெருசா ஆயிருக்கு அப்படின்னா வாட் வாஸ் த புஷ் ஃபேக்டர்? எவ்ரிடே நான் எங்கேஜ் நிறைய நடந்துட்டு இருப்பேன் அங்கே நியூஜெர்சியில் இருக்கும்போது. என்னோட ஃப்ரெண்டு கூட சொல்லுவாங்க, எப்போ பார்த்தாலும் வெளியில் பார்த்தா நடந்துடுற அப்படின்வாங்க. மேபி அது வந்து ஒரு
தாட் ப்ராசஸ் இருந்ததா என்னன்னு தெரியல. ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படிங்கிறது மட்டும் இருந்துட்டே இருக்கும். நீங்க வந்து இப்போ இங்க வந்துட்டீங்க, நம்ம இந்தியன் கம்யூனிட்டியில கம்பேரிசன்ற ஒரு விஷயம் இருக்கு. கம்பேரிசன்றதை விட நம்ம ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட், நம்ம குழந்தை மட்டும் மிஸ் பண்ணிடுவோமோ அப்படின்ற மாதிரி ஒரு இது, அது எப்படி ஓவர் கம் பண்ணீங்க? பை நேச்சரே என்னன்னா ரொம்ப நான் கம்பேர் பண்ணி என்னோட எல்லாமே வந்து நான் என்ன கம்பேர் பண்ணிக்கிறது தான். நான் எப்பவுமே அப்படிதான் யோசிச்சு பார்ப்பேன். நான் சில நேரங்கள்ல ஃபியர் இருக்க தான் செஞ்சுது. ஐ கான் சே லைக் எல்லாமே பர்ஃபெக்டா நான் யோசிச்சேன்லாம் இல்லை. எப்படி நான் யோசிச்சேன்னா என்னால் முடிஞ்சதை தான் பண்ண முடியும். எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் பேலன்ஸ் பண்ணுறது வந்து எப்பவுமே ரொம்ப ஓவர்வெல்மிங்காக பண்ணிட்டு அதோட கான்சிக்வன்சஸ் ஐ கேன் நாட் ஹேண்டில் இட். ஸோ எல்லாமே ரிவர்ஸில் தான் யோசிப்பேன். அதையும் மீறி ஒரு ஆக்டிவிட்டி 2 ஆக்டிவிட்டி நான் எப்படி பார்த்தேன்னா, ஒரு ஸ்போர்ட்ஸில் ஒரு ஆக்டிவிட்டிக்கு அவங்க இன்வால்வ்டாக இருக்கணும் அப்படின்னு நினச்சேன். இன்னொன்று வந்து ஒரு மியூசிக்கோ ஏதாவது அவங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஏதாவது ஒரு ஈவெண்ட்ல இருக்கணும்னு. ஆனால் 2 பேர் ரொம்ப சமத்து, எதையுமே பண்ணல. எல்லாவும் பார்த்துப்பா. ரொம்ப நன்றி. என்னைக்காவது பசங்களை கண்டிச்சிருக்கீங்களா? இப்போ நாங்கள் பார்க்குறோம் எப்பவுமே ஸ்மைல் பண்ணிட்டு. இல்லை தாரண குடும்பத்தில் என்னெல்லாம் நடக்குமோ அது எல்லாமே இருந்தது. சொல்றதை கேட்க மாட்டாங்கன்றதும் எனக்கு ஃப்ரஸ்ட்ரேஷனும். பட் ஆனால் டக்குன்னு பேலன்ஸ் பண்ணிட்டே இருப்போம். இந்த ஸ்டேஜுக்கு இப்படி தான் இருப்பாங்க, சரி அடுத்தது போகலாம். ப்ளஸ் அதே மாதிரி எனக்கு எப்பவுமே ஒரு 10 வருஷம் என்னை விட பெரியவங்க கூட பழகிட்டே இருப்பேன். எல்லார்கிட்ட இருந்தும் கேட்பேன், நீங்க என்ன பண்ணீங்க, அங்க என்ன பண்ணீங்க, எல்லாமே கேட்டுட்டு இருப்பேன். ஐம் அ வெரி குட் அப்சர்வர். வேல்யூவிங் பீப்புள் தான். இப்போ நீங்க வந்து இப்போ இது நீங்க பண்ணணும்னு அவசியமே இல்லை. சொல்றேன், இப்போ நாங்கள் கேட்டோன்னே ஓகே அப்படின்னு கொடுத்து ஒரு டக்குன்னு வாங்க பிரவீன் பண்ணிடலாம் அப்படின்ட்டு நீங்க சொன்னீங்க. ஸோ அது எங்க இருந்துக்கா வருது? ஆக்சுவலாக நான் வந்து ஒரு பெரிய பிக்சரை பார்க்குறேன் பிரவீன். அது பை நேச்சரா இல்லை அப்பா கிட்ட இருந்தா என்னன்னு தெரியல. எப்படின்னா நீங்களும் ஒரு எஃபர்ட் எடுத்து பண்ணுறீங்க, நான் என்னால் முடிஞ்சதை கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் இவங்களோட சேனல் வந்து ஒரு பெரிய லெவலில் போகும் அப்படின்றது தான் என்னோட நம்பிக்கை. அதுதான் நான் யோசிப்பேன், இன்னைக்கு எப்படி இருக்கு, அது இப்படி ஆகுமா, இவங்க யாரு, இது எப்படி, அப்படிலாம் எனக்கு தெரியாதுங்க. உண்மையிலே அதுதான் என்னை பொறுத்த வரைக்கும். எது ஒன்று ஆரம்பிச்சாலும் அது இதுதான் மேக்சிமமா, இதுதான் வளர்ச்சியா, அதுக்கு போயிடணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன். நான் உண்மையிலே அப்படின்னு நினைப்பேன். நீங்களும் அதுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் பண்ணி அந்த இடத்துக்கு வரும்போது அதே மியூச்சுவலா இருக்கணும்ன்றது தான் எனக்கு. பட் எப்படிக்கா டயர்ட் ஆகாம எப்படி பண்ணிட்டே இருக்கீங்க? வாட் கீப்ஸ் யூ கோயிங்? ஆக்சுவலாக தட்ஸ் அ குட் தாட். எப்படின்னா எனக்கு வந்து எனக்கு ஃபிசிக்கல் டயர்ட்னஸ் பார்க்கும்போது நான் என்ன நினைப்பேன்னா, அன்னைக்கு நைட் படுத்தா காலைல சரியாயிடும். இதுதான் என்னோட பேசிக். இது இப்போ இந்த ஸ்டே அட் ஹோம் மாம்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எப்படி இருக்கும்னா, ஒர்க்கிங் விமனை பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் இருக்கே, நமக்கு அப்படி இல்லையே அப்படின்னு யோசிப்பாங்க. அதுவே ஒரு ஒர்க்கிங் விமன் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த டைம்ல நம்ம ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ண முடியலையே, ஒரு கில்ட்டி கான்ஷியஸ், இந்த குழந்தைங்களை வந்து கொடுத்துட்டு போறது, அந்த மாதிரிலாம் நிறைய பேர். இது எப்படி பார்க்குறோம் நம்ம அதை? சில விஷயங்கள் வந்து இது பண்ணி தான் ஆகணும். இந்த ஊருக்கு வரோன்ற முடிவு பண்ணுறோம், இல்லை நமக்கு சப்போர்ட் சிஸ்டம் இல்லாமல் வரோம், ஒரு இன்ஃபார்ம் டெசிஷனாக ஃபேமிலியாக ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி ஆஃப் வித்தின் த ஃபேமிலி அது பண்ணும்போது நிறைய விஷயங்களுக்கு வந்து ஒரு புரிதல் வரும். ப்ளஸ் இன்னொன்று என்னென்னா, இட்ஸ் நாட் அபவுட் ஒன்லி ஃபினான்ஷியல் ஃப்ரீடம், இட்ஸ் அபவுட் உங்களோட எண்ணங்கள்லேருந்து ஒரு சுதந்திரம் வரணும். இந்த எனக்கு உண்டான இடம் இது அப்படிங்கிற இடத்துல வரைக்கும் நமக்கு அந்த உரிமை இருக்கு, நான் தான் அதை முடிவு பண்றேன் அப்படின்னு வரும்போது ஐ திங்க் உங்களுக்கு வந்து இந்த எந்த ஒரு இன்செக்யூரிட்டி, இந்த ஃபியர், இதெல்லாத்தையும் நம்ம தான் ஓவர் கம் பண்ணுவோம். உமன் எம்பவர்மெண்ட் சொல்றதுனால கேக்குறாங்க, ஃபெமினிசம்னா என்னக்கா? நீங்க அந்த 80s ஜெனரேஷன் உமன் பார்த்துருப்பீங்க, 90s பார்த்துருப்பீங்க, அப்புறம் உங்க பசங்க 2000. ஸோ இதுல வந்து நீங்க அந்த டிஃபரன்ஸ். ஆக்சுவலாக நான் ஃபெமினிசம் பற்றி நான் ரொம்ப பேச மாட்டேன்னு சொல்லுவேன். ஏன்னா என்னோட ஏஜ் குரூப்பில் இருக்கிறவங்களுக்கு வந்து நாங்கள்லாம் அந்த 2000லையோ இல்லை லேட் 90ஸ்லேயே வந்தவங்க, எஸ்பெஷலி ஓவர் ஹியர், எங்களுக்கு வந்து நிறைய விதங்களில் வந்து வாய்ப்புகள் வந்து ஒரு ஆண்டர்பிரனராக ஒரு விமன் வரும்போது, இல்லை நான் வேலை பார்க்குறேன் நீ இருந்துக்கோ அப்படின்னு மிஸ் பண்ண ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆர் தேர்.
அப்படின்ற வருத்தம் இருக்கு. ஸோ அதுல வர்றது ஒரு காலகட்டம். இப்போ இருக்கிறவங்களுக்கு வந்து டெஃபினட்டா வந்து the men are behind them. நிறைய இடத்துல சொல்ற மாதிரி சப்போர்ட்டிவா இருக்காங்க, புரிஞ்சுக்கிறதுல இருக்காங்க, இவங்களுமே கேட்குறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு டிரான்சிஷன் சேஞ்சஸை பார்த்துட்டே வரேன். இப்போ இருக்கிறவங்க வந்து ரொம்பவே இப்போ இருக்கிற சாண்ட்ராவோட ஜென்ரேஷன், ஒமேகாவோடதெல்லாம் வந்து தே ஆர் அவங்களுக்கு அந்த எண்ணம் கூட இல்லை, இது என்னோட சாய்ஸ் அண்ட் டிசிஷன், ஐ மேட் இட். அதை நோக்கி பார்க்குறாங்க, அதை பேலன்ஸும் பண்ணிக்கிறாங்க ரொம்ப நல்லா. அதை அங்கீகாரமும் அவங்களுக்கு அந்த அக்செப்டன்ஸும் எல்லார்கிட்ட இருந்தும் வந்துடுச்சு. ஸோ இட்ஸ் ஈவன் மேக்கிங் தெம் மோர் பவர்ஃபுல் இன் அ பிளேஸ் வேர் தே ஆர்ல. ஸோ இதனால இந்த டிரான்சிஷன் இப்படி தான் வந்துட்டு இருக்கு. இது நல்லா தான் வந்துட்டு இருக்கு, ரொம்ப அழகாவும் வந்துட்டு இருக்கு. மேரிக்கு பின்னாடி இருக்கிற கெனடிக்கா அண்ணனை பத்தி சொல்லுங்க. இப்போ நாங்க வந்து இப்போ லைக் ஷீஸ் வாக்கிங், இப்போ நான் வந்து வீட்டில் இருக்கிறப்போ லேட்டா வந்துட்டான்னு வச்சுக்கோங்க, நானே எல்லா வேலையும் பண்ற மாதிரி இருக்கும். யூ ஒர்க் லேட்டா, எப்படி ஹவ் இஸ் ஹீ கோப்பிங்? அப்படி வந்து அப்படியே உங்களை பார்த்துட்டே இருக்காங்க, என்ன எங்க இருந்து எங்க ஆரம்பிக்குது. என்னோட சப்போர்ட் சிஸ்டமே நான் அவங்க கிட்ட கேட்கறதெல்லாம் வந்து ரொம்ப சப்போர்ட் பண்றேன் அவங்கள அப்படின்னு இல்லாம அதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும். ப்ளஸ் என்ன ட்ரஸ்ட் பண்ணி இது ஒரு இவங்க அப்படிதான் அப்படின்னு புரிஞ்சுட்டு அதை வார்த்தையால் சொல்லணுன்ற தேவைகள் எல்லாம் இல்லை. ஏன்னா அந்த ஏஜும் எங்களுக்கு வந்துடுச்சு, 31, 32 இயர்ஸ் ஆயிடுச்சு. அவங்க வந்து வெரி காம். அவங்கள பொறுத்த வரைக்கும் நாங்கள் தான் உலகம், நாங்கள் 5 பேர் இப்போ மேகாவோட சேர்த்து, அதுக்குள்ளார தான் அவங்களோட. பட் தென் ஹீஸ் அது அந்த புரிதல் நிறைய இருக்கு. நீ எப்போ வீட்டில் வேலையெல்லாம் செஞ்சீங்க? ஏதோ செய்வேன், அதெல்லாம் ஒண்ணும் இல்லக்கா, நம்ம வரத்துக்கு லேட் ஆச்சுன்னா மிஸ் பண்றாங்க, அது சொல்லாம. நான் எப்படி இன்னொன்னு பாக்குறேன்னா, இவ்வளோ நாள் கல்ச்சுரலி we didn't even, அதாவது அவங்களுக்கு எதிர்பார்ப்பும் இல்லை, அலோவும் பண்ணல. ஒரு சில நேரங்கள்ல எல்லாம் பாத்தீங்கன்னா, இப்போ நான்லாம் கூட அந்த ஏர்லி இயர்ஸ்ல பண்ணிருக்கேன். எப்படின்னா அந்த கெனடி வந்து கட் பண்ணி கொடுக்க வராங்கன்னா, நான் இந்த இப்படி இருந்தா இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு சொல்றேன். இப்பதான் நீங்களாம் வந்து வரீங்க. ஸோ அப்போ வந்து உங்களுக்கு பழக்கப்படாத ஒரு இது விஷயங்கள். ஸோ அதை 2 பேருமே புரிஞ்சுக்கணும். என்ன சொல்ல வராங்கன்னா, ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணா அதுல குறை சொல்லலாம், ஒரு ஃபன்னா போயிடலாம். உங்களுக்கு பிடிச்ச ஃபுட்டு எதுக்கா? ரொம்ப ஃபேவரட் டிபெண்ட்ஸ் தான். ஊருக்கெல்லாம் போனால் இட்லி, அப்புறம் உளுந்த சாதம், அது என் சிஸ்டர்லாம் பண்ணி கொடுக்கறது. உளுந்த சாதம், ஆமா நானும் பண்ணுவேன். அது இன்னைக்கு உளுந்த சாதமும் சிக்கன் குழம்பும். நீங்க நல்லா சமைப்பீங்களா? ஆக்சுவலா நான் சமையல் வந்து ஒரு சிலதெல்லாம் ரொம்ப நல்லா சமைப்பேன். நான் மட்டன் பிரியாணி, அப்புறம் என்னோட பொங்கல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒரு சிலது. அப்புறமா மீன் குழம்பு கண்டிப்பா. ஆமா, நான் மீன் குழம்பு வேற, அதுக்கு வேற ஒரு இது வச்சிருக்கேன். யாரு பிரெக்னெண்டா இருக்காங்க அவங்களுக்கு தான் கொடுப்பேன். உங்களுக்கு ஒரு ரோல் மாடல் யாராவது இருப்பாங்களா? எனக்கு லாயரா எனக்கு யாரும் ரோல் மாடல் இருந்தாங்க, அவங்கள பார்த்து நான் இம்ப்ரெஸ் ஆனப்பெல்லாம் அப்படியெல்லாம் எனக்கு தெரியல. ஆனா அப்பாவோட லெகசி வந்து நான் ரொம்ப வந்து வெரி கிரேட்ஃபுல் ஃபார் தட். ஏன்னா ஒரு சின்ன டீச்சர், ஆனா டீச்சரா இருந்ததை விட ஒரு ஹியூமனா அவங்களோட எண்ணங்கள்ல இருந்து அதை தான் நான் நிறைய அடாப்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அப்பா மீறின எனக்கு ரோல் மாடல் யாருமே இருந்திருக்க முடியாது. அப்புறம் ஃபெய்த், நான் லைக் ஐ ஆம் வெரி ப்ரேயர்ஃபுல்லாக இருக்கணும், ஒரு கடவுளுக்கு பயந்து இருக்கணும். அப்படிங்கிறதுல வந்து எந்த காரியம் பண்ணாலும் கடவுளுக்கு பயந்து பண்ணணும் அப்படிங்கிறதும் இருக்கு. இப்போ இந்த கோர்ட்ல வாதாடுவாங்க, நம்ம வக்கீல் வந்து இருக்கணும் கடுப்பேத்துறாரு இல்ல, அந்த மாதிரி சிச்சுவேஷன் எங்கேயாவது ஃபேஸ் பண்ணிருக்கீங்க? ஆக்சுவலா நான் வந்து ஹைகோர்ட்ல வந்து ஒரு அந்த காலேஜ் படிக்கும்போது கொஞ்ச நாள் போயிட்டு ஜூனியரா போயிட்டு இருந்தேன். பட் ஆனா அந்த அளவுக்கு எனக்கு இல்லை. அந்த ஒரு படத்துல வரும்ல, இந்த சுஜாதாவும் இன்னொருத்தவங்களும் அப்படியே வந்து ஒரு விமன்காக பண்ணுவாங்க, பேசுவாங்க. ஆக்சுவலா வந்துட்டு சரிதா அக்கா ஒரு படம் இருக்கும், நீங்கெல்லாம் பாக்குறத பார்த்தா நான்லாம் ரொம்ப ஓல்டு மாதிரி. உங்க லுக்கே வந்து என்ன படம், எனக்கு அந்த படம் ஞாபகம் இல்லை. ஆனா அதுல எல்லாம் பாத்தீங்கன்னா கோர்ட் சீன் எல்லாம் பயங்கரமா இருக்கும், 2 விமனுக்கு நடுவுல அப்படியே வந்துட்டேன்னா அந்த மாதிரிலாம் பார்த்ததே இல்லை. உங்க டோர்ல நாங்க பாக்குறோம் லா ஆபீசர்ஸ் ஆஃப் மேரி கென்னடி, அதை நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கு? இது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்ன்றது எனக்கு. நான் இன்னொன்னு என்னன்னா,
யாராவது என்னை காம்ப்ளிமெண்ட் பண்ணாலும் நான் ரொம்ப ஷையாகவே பண்ண மாட்டேன். ஐ ரிசீவ் இட் வெரி கிரேஷியஸ்லி. ஏன்னா அது நிறைய பேருக்கு சொல்லணும்னு நான் நினைப்பேன் நான். ஸோ நான் அப்படி பார்க்கும்போது கண்டிப்பாக வந்து த பிளேஸ் வேர் ஐ ஆம் இன் ஐ எம் வெரி வெரி கிரேட்ஃபுல். ஐ ஹவ் டன் சம்திங் டு பி ஹியர். அது சாதாரணமாக வரலை. அது ரொம்பவே அதுக்கு பின்னாடி நிறைய வந்து ஐ ஒன்ட் சே ஸ்ட்ரகிள்ஸ், பட் தேர் இஸ் லைக் ட்ரீம்ஸ் தட் ஹஸ் பீன் பில்ட் பர்பஸ்ஃபுல்லி, இன்டென்ஷனலி, லாட் ஆஃப் ஹார்ட் ஒர்க் டுவர்ட்ஸ் தட். இப்படி வரணும், இதில் எங்கேயாவது ஒரு இடத்துல தவறு வந்துடக்கூடாதுன்ற ரொம்ப ஒரு ஜாக்கிரதையான ஒரு இடத்துல இருந்து தான் வந்தது அந்த பேரு, போர்டு எல்லாமே அப்படியே. ஸோ அப்படி இருக்கும்போது எனக்கு வந்து நான் ஒரு ஸ்மால் குரூப்க்கு போயிட்டுருப்பேன். அப்போது அவங்க என்கிட்ட ஒரு நாள் சொன்னாங்க, எல்லாரும் ஷேர் பண்ணுற மாதிரி ஷேர் பண்ணும்போது, மேரி யூ ஹவ் கம் அ லாங் வே, ஒன் திங் ஐ வாண்ட் டு சே தட் டு யூ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்கிட்ட சொன்னாங்க, நீ காலையில் போகிறல்ல உன்னோட ஆஃபீஸ்க்கு, ஜஸ்ட் கோ 5 minutes earlier. Even if you go on time, just take that 5 minutes. Just stand and see how far you had come. அதை நினச்சி பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அது ஒரு சின்ன ப்ராக்டிஸ் தானே அது. அப்போ நமக்கு வந்து ஐ எம் கிரேட்ஃபுல் ஃபார் தட் விமன் இன் மை லைஃப். அக்கா இப்போ ஒன் ஃபைனல் லாஸ்ட் கொஸ்டின்க்கா. H1Bல இங்கே வந்திருக்காங்கக்கா. அவங்க வந்து கிரீன் கார்டுக்காக அவங்க ஸ்பௌஸை டிவோர்ஸ் பண்ணிட்டு இன்னொருத்தங்க சிட்டிசனை கல்யாணம் பண்ணால் அந்த ப்ரொசீஜர் எப்படி? ஐயோ